ம். தோஸ்திரம் தோஸ்திரம் வணக்கம் உறவுகளே, உடன்பிறப்புகளே. எனக்கு என்ன சந்தோஷம் பாருங்கள், உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். என்ன பேசப் போகிறீர்கள் என் அருமை தாத்தாவே, உடன்பிறப்பே என்று கேட்கிறீர்களா? நிறைய இருக்கிறது பேசுவதற்கு. நீங்கள் இருக்கும்போது நான் பேச ஆசைப்படுகிறேன். என்ன பேச போறீங்க? நிலா அது வானத்து மேலே. வானத்தை பாருங்கள், என்ன அழகு! நேரத்துக்கு நேரம் மாறுகிறது, மேகங்கள் சூழ்கிறது, அமைதியான இருக்கிறது. ஓகே, என்ன உலகமடா, என்ன உலகமடா, இது ஏழைக்கு சொர்க்கமடா, என்ன உலகமடா. உறவுகளே, கடந்த வாரம் சில நாட்களுக்கு முன் என்னுடைய உறவினர் என்னையும் என் மனைவியையும் என் மகள், குழந்தைகள், மருமகள் எல்லோரையும் அவர்கள் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு அழைத்தார்கள். நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களை பார்க்க இருந்தோம். எங்களை அழைத்தார்கள், நல்ல உணவு கொடுத்தார்கள். நாங்கள் நினச்சோம், என்னடா இது, இப்பேற்பட்ட உணவை தயாரித்திருக்கார்களே என்று பார்த்தோம். பலவிதமான ஆகாரங்கள், பலகாரங்கள், பழ வகைகள். அவர்கள் வீட்டை சுற்றி, வீட்டுக்குள்ளே நிறைய பூக்கள், பழ மரங்கள், இவைகள் எல்லாம் வைத்திருந்தார்கள். நாங்கள் விருந்தை உணவை உண்ண ஆரம்பித்தோம். என்ன ருசி! சிக்கன் செய்திருந்தார்கள், மிகவும் சுவையாக இருந்தது. போர்க், ஆம், அதில் சில வகையான பதார்த்தங்களை செய்திருந்தார்கள், மிகவும் நேர்த்தியாக இருந்தது. பல பொருட்களை செய்திருந்தார்கள், உணவுப் பொருட்களை நாங்கள் ரசித்து புசித்தோம். நாங்கள் உணவு அருந்து கொண்டே இருக்கும்பொழுது ஆம் என்னும் உணவை அவர்கள் தயாரித்து கொண்டிருந்தார்கள். தாங்க முடியவில்லை, அப்பேற்பட்ட மனம். பக்கத்தில் சிக்கன் ஃப்ரை ஏதோ செய்திருந்தாங்க, அது ஒரு விதமான வாசனை. மேலும் பல பொருட்களை சமைத்து கொண்டே எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அருமையாக சாப்பிட்டோம், ருசித்து சாப்பிட்டோம். அதனுடைய வாசனை ரசித்து இன்புற்று நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் அவங்க சமையல் பண்ணின்னு இருக்கும்போது அந்த பொரிக்கிற, அது ஃப்ரை பண்ணுறது, அது வேறு அந்த சத்தமெல்லாம்
காதுக்கு இனிமையாக இருந்தது. அவர்கள் வீட்டில் ஒரு ஒரு பாட்டு போட்டிருந்தார்கள். அது காதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. அந்த பாட்டு இனிமையான சப்தத்தை கேட்டுக்கொண்டு அந்த வாசனை இதில் சுவாசித்து கொண்டு பலகாரங்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். ஒவ்வொரு பலகாரமும் ஒரு விதமான ருசி. அப்புறம் பழம் எடுத்து சாப்பிட்டோம். ஒரு பழமும் விதவிதமான சுவை. அன்பு உறவுகளே, உடன் பிறப்புகளே, நான் இவையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதனுடைய சாராம்சம் இதனுடைய சாராம்சம் இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அனைத்தும் படைத்தவர் கடவுள். பாருங்கள், இந்த நாக்கில் பலவிதமான உணவுகளை சாப்பிட்டோம், அத்தனை விதமான சுவைகள். பழத்தை சாப்பிட்டோம், அது வேறு விதமான சுவை. மற்ற பானங்கள், சூப் எதாவது கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் வித்தியாசமான சுவைகள். ஆனால் இந்த நாக்கு ஒன்றே ஒன்று. இந்த நாக்கு அத்தனை சுவைகளையும் பிரித்து பிரித்து எங்களுக்கு காட்டின. பிறகு இசை, ஏதோ ஒரு நல்ல மியூசிக் ஏதோ போட்டிருந்தாங்க. அதில் பலவிதமான இசைகள், அந்த பாட்டுக்குள்ளே பலவிதமான இசைகள். தபலா, பியானோ, ஹார்மோனியம், கிட்டார், இதையெல்லாம் விதவிதமான ராகங்களை நாங்கள் காதில் கேட்டு ரசித்தோம். ஒரே காது அத்தனை விதமான இசைகளையும் பிரித்து பிரித்து ஒன்றாக சேர்த்து பிசைந்து ஒரு அழகான இசையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதே மாதிரி தான் மூக்கு, அவர்கள் சமைத்து கொண்டு இருந்த உணவுப் பொருள்களில் விதவிதமான இனிமையான வாசனைகள், அதையெல்லாம் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு அந்த அவர்கள் வசதியாக இருந்தார்கள். அவர்கள் வீட்டையும் அவர்களையும் மற்ற அலங்கார பொருட்களையும் எங்கள் கண்களால் நாங்கள் பார்த்து ரசித்து கொண்டு இருந்தோம். பாருங்கள், இறைவன் படைப்பு எப்பேற்பட்டதாக இருக்கிறது. வாய், அவர்கள் கொடுத்த உணவுகளை கடித்து, பல்லால் கடித்து, நாக்கால் சுவைத்து, மூக்கால் நுகர்ந்து, கண்ணால் பார்த்து, அவருடைய படைப்பை பாருங்கள். இத்தனைக்கும் ஒரே உடல். இந்த உடல்களில் எத்தனை விதமான பாகங்கள். நாங்கள் சாப்பிட்ட பிறகு நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. கடவுளுடைய படைப்பை பாருங்கள். அவரை போற்றுவோம், பாராட்டுவோம். நம்மளை படைத்து இந்த உலகத்தை அனுபவிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி செய்வோம். ஓகே, வணக்கம். நிறைய இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொன்றையும் நான் அடுத்தடுத்து சொல்லுகிறேன். நான் சொல்வது அனைத்தையும் நீங்கள் அனைவரும் அனுபவித்து இருக்கிறீர்கள். ஓகே, வணக்கம்.